தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனங்கள், இயேசு உங்களுக்காக மரித்தார், அவர்தான் உங்களுடைய கடவுள். உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஹிந்துயிசம் பழைய மதம் என்று. 7ஆம் நூற்றாண்டிலே தொடங்கப்பட்ட இஸ்லாம். அப்படி என்றால் முதல் நூற்றாண்டிலே இஸ்லாம் இருந்ததா என்றால் அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. சரிங்க, ஹிந்துயிசம் 6000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். அந்த 10,000 ஆண்டுகளாய் இருந்த அந்த ஹிந்துயிசத்திற்கு யார் கடவுள் என்று பார்த்தால் 33,000 கோடி தெய்வங்கள் போட்டி போடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் உயில் எழுதினார், அந்த உயிலின்படி அவர் நடந்தார். என்ன அந்த உயில் என்று பார்ப்போமேயானால், ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே சாத்தானை பார்த்து சொல்கிறார், உன் தலையை அவர் நசுக்குவார். சாத்தான் பாவத்தை உண்டு பண்ணிய பொழுது தேவன் சாத்தானின் மேலே வெகுண்டு வார்த்தையாய் இருந்த அவர் சொல்கிறார், அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த வார்த்தை அவராய் மாறுவதற்கு ஒரு பெண் தேவைப்பட்டது. உலகத்தை உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், அவர் உண்டாவதற்கு ஒரு பெண் தேவைப்பட்டது. அந்த பெண்ணும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளார். அப்படி என்றால் அந்த பெண்ணும் அப்பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த உயிரை மெய்ப்பிப்பதற்காக அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு கன்னி கருத்தாக்கி ஒரு குமாரனை பெறுவார். இந்த ஆதியில் இருந்த அந்த வார்த்தை, விசுவாசமாய் இருந்த வார்த்தை மனுவுருவாவதற்கு எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது, அவை உண்மையும் ஆயிற்று. அந்த பெண்ணை பார்த்து பிதாவாகிய தேவன் கபரியேலிடத்தில் சொல்லுகிறார், ஹேல் மேரி full of grace, the Lord is with you என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த கடவுள் இந்த தாயின் வயிற்றிலே கருத்தாங்கி மனிதனாய் பிறக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். எனவேதான் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் அந்த அம்மையாருக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிறார்கள். அவரை வணங்குவதில்லை, மரியாதை கொடுக்கிறார்கள். அந்த தாய் எங்களுக்கு கொடுத்த தேவன் சிலுவையிலும் கூட மரிக்கும் பொழுது தன் சீடனை நோக்கி, இதோ உன் தாய் என்று சொன்னார் என்று சொல்லி அந்த தாய்க்கு மரியாதை கொடுக்கிறார்கள். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை நாம் ஏன் கர்த்தர் தேவன் என்று ஆணித்தரமாய் சொல்லுகிறோம் என்றால், அவர் மூலமாகத்தான் இந்த உலகமே உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வேறு எந்த மதமும் ஒரே ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தின் மூலமாகத்தான் எல்லாம் உண்டாயிற்று என்று இந்நாள் வரை சொன்னதாக சரித்திரம் இல்லை, ஆதாரம் இல்லை. டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கூட
ஆதாரம் இல்லை. அது ஒரு தியரி இல்லையா? ஆனால் பைபிளுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. பைபிள் யாரால் எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவன், கர்த்தரும் அவரும் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் இன்று வேத வசனத்தின் சாட்சிகளோடு நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், மனுஷிகளும், மிருகங்களும், பறவைகளும், நீரில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இயேசுவின் மூலமாய் உருவாயிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 8:6 சொல்லப்பட்டதிலே நாம் பார்த்தோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, தோமா இயேசுவோடு இருந்தவர், இயேசுவோடு பயணித்தவர், இயேசுவை தொட்டு பார்த்து, தன் விரலை தொட்டு பார்த்து அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவரே, என் தேவனே. அவர் இயேசுவை தொட்டு பார்த்த உடனே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்ன உடனே சுவிசேஷத்தை அறிவிக்க அங்கிருந்து கேரளா, தமிழ்நாடு, கன்னியாகுமரிக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் உயிரோடு ஜீவனோடு இயேசுவை பார்த்தார். இயேசுதான் தெய்வம் என்று அவர் கண்ணால் கண்டதை, காதால் கேட்டதை மட்டுமல்ல, கண்ணால் கண்டதை, தொட்டு உணர்ந்ததை நமக்கு அறிவித்தார். அவர் ஒரு படத்தை கூட வரைஞ்சி கொண்டு வந்திருக்காரு. அது பல்லாவரத்தில் இருக்க ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் நான் பார்த்தேன். ஆண்டவருடைய தாயார் ஆண்டவரை குழந்தையாய் வைத்திருப்பதை போன்று அவர் தன் கைப்பட வரைந்ததாக சரித்திர வல்லுநர்கள் ஒப்புக்கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறார். நான் சந்திக்க நேர்ந்தேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்கிறது. சகலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவானுக்கு இது சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஏனென்றால் அவர் வார்த்தையின் தேவனாய் இருந்த காரணத்தினாலே உலகம் அவரை அறியவில்லை. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று யோவான், ஆண்டவருக்கு பிடித்தமான தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு பிடித்தமான சீடர், அவர் எழுதியிருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே தன் வாயாலே சொல்லியிருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இயேசுவையும் பிதாவையும் பிரித்து பார்க்கவே முடியாது. வார்த்தையாய் இருந்த தேவன், இன்விசிபிள் காட், விசிபிள் காடாய் வந்த காரணத்தினாலே அவர் சொல்கிற வார்த்தை, இயேசுவே சொன்ன வார்த்தை, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அந்த சரீரத்திலே, இயேசுவின் சரீரத்திலே வார்த்தை இருந்தது. எனவே தான் அவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அன்றோ உண்டு என்று பேதுரு சொன்னார். பேதுரு இயேசுவை மறுதலித்தாலும்
இயேசுவை சுவைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நித்திய ஜீவன் உம்மிடத்தில் அன்றோ உள்ளன என்று பேதுருவும் அந்த ஆண்டவருடைய நித்தியத்தை, ஜீவனுள்ள வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது என்கிறதை சான்று பகிர்ந்தார். யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். வழி பரலோகத்திற்கு போவதற்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த சத்தியம் தேவனுடைய வார்த்தை. வழி, சத்தியம், ஜீவனுமாய் இருக்கிறேன். உங்களுக்கு உயிர் கொடுப்பவராய் நான் இருக்கிறேன். பரலோகத்தை உங்களுக்கு பரிசளிப்பவர்களாய் நான் இருக்கிறேன் என்று இயேசு தன்னுடைய வாயினால் இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் உதிர்த்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். இயேசு சொன்ன வார்த்தை இது, வேறு யாரும் சொல்லவில்லை. இயேசு சொன்ன வார்த்தை, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்பாடு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தில் எழுதப்பட்டிருந்தது. இயேசு பிறந்த பொழுது இயேசுவின் தாயார் அவருக்கு கொடுத்த வஸ்திரத்திலே எழுதப்பட்டிருந்தது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். வார்த்தையாய் இருந்த தேவன் இந்த தாய்க்கு பிள்ளையாய் பிறந்தார். குழந்தை, அந்த குழந்தை தொடையில பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருந்ததுன்னா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த அம்மையாரின் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையான தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமத்தை அந்த அம்மையாரின் கருவறையிலே எழுதியிருக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள் அந்த அம்மையாருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்க நறுமை பெண்களே, நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். இயேசு உலகத்தை உண்டாக்கினார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உண்டாக்குகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரின் பிள்ளைகளாக உண்டாக்குங்கள். சத்தியத்தை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அறிவியுங்கள். இயேசுதான் தெய்வம் என்று அறிவியுங்கள். இதைவிட வேறு சாட்சி தேவையில்லை, இயேசுதான் கிறிஸ்து என்று. ஆதி ஆகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், பூமி வெறுமையாயிருந்தது. அந்த பூமி அனைத்தையும் அவருடைய வார்த்தையிலே அவர் தனியாக உண்டு பண்ணினார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அந்த பூமியிலே சுகித்து இருக்க வேண்டும், சுகமாயிருக்க வேண்டும் என்று உண்டு பண்ணினார். உங்களையும் என்னையும் தேவன் உண்டு பண்ணின பொழுது நீங்களும் நானும் பாவம் இல்லாமல் தான் இருந்தோம். இயேசுவின் சாயலாக பவித்திரமாக பாவம் இல்லாமல் தான் படைக்கப்பட்டோம். நாளடைவிலே உங்கள் எண்ணத்தினாலும் என் எண்ணத்தினாலும் உங்கள் சுய சிந்தனையினாலும் என் சுய சிந்தனையினாலும் பாவம் செய்த காரணத்தினால் பாவிகளானோம். இயேசு பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த அகில உலகமும் இயேசுதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற காலம் சீக்கிரமாய் வர வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இவ்வளவு பிரயாசப்பட்டு தியானித்து ஆண்டவரோடு ஜெபித்து இந்த வசனங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால் இயேசு ஒருவர்தான் தெய்வம். நீங்கள் இருக்கிற சபையில் உங்கள் போதகர் சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ கொடுக்கவில்லையோ, வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியத்துவம் அல்ல,
எந்த வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். என்னிடத்தில் இன்று ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர், நான் எந்த சபைக்கு போறது? அவர் ரட்சிக்கப்பட்டார் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை, நான் எந்த சபைக்கு போகிறது? நான் சொன்னேன், எங்கு வேண்டுமானாலும் போ. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை எல்லா இடத்திலும், எல்லா சபையிலும் போதிக்கப்படுகிறது. நல்ல போதகம் போதிக்கப்படுகிறது. இயேசு உனக்காய் தன் ஜீவனை கொடுத்தார், நீ என்ன கொடுக்க போகிறாய்? அவன் சொன்னான், இயேசுவுக்காய் நான் அறிந்த இயேசுவை பிறருக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமை அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்களே, இயேசுவுக்காய் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இயேசுவை போன்று வாழ்கிறீர்களா? வாழ முயற்சி செய்கிறீர்களா? இயேசுவை போன்று நடக்கிறீர்களா? நடக்க முயற்சி செய்கிறீர்களா? இயேசுவை போன்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? அறிவிக்க முயற்சி செய்கிறீர்களா? முடியவில்லை என்றால் இந்த வசனங்களை பிறருக்கு பகிருங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் தெரிவிங்க. நிறைய முஸ்லிம்ஸ் பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா 20% முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்களாய் மாறிவிட்டார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. ஏனென்றால் இயேசுவை பற்றி சரியாக தெரியாமல் இருந்தவர்கள் இயேசுவை பற்றி தெரிந்தவுடனே வேத வசனங்களை இவ்வாறு கோடிட்டு காண்பித்தவுடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய கடமை இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். உலகமெங்கும் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு மட்டும் நீங்கள் உதவி செய்யுங்கள். எப்படி உதவி செய்வது? பிறருக்கு பகிருங்கள். இயேசுவின் வார்த்தையை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். மறந்து இருந்துடாதீங்க. சொல்ல வசனங்களை எல்லாம் எடுத்து படித்து பாருங்க. இயேசு மட்டும்தான் கடவுள், உயிருள்ள தேவன். God bless you all.